மட்டன் பிரியாணிக்கு குழம்பு ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம வச்சுக்கணும். அதுக்காக நான் எக் பிரியாணி மட்டன் குழம்பு, கொஞ்சம் மஞ்சள், ஜிஞ்சர் ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டா. இதில் வந்து மட்டன் மசாலா பவுடர் 1 ஸ்பூனு, இது எங்கள் ஊர் மிளகாத்தூள், இதுலேயே வந்து உப்பு. ஓகே, இப்போ இதில் கொஞ்சோண்டு ஆயிலு, நெக்ஸ்ட்டு ஒரு டம்ளர் வாட்டர். இது நம்ம இப்போ குக்கரில் வச்சிடலாம். இது என்னன்னா பிரியாணிக்காக பண்ணுற குழம்பு. இதில் புளிச்சக்கீரை கூட ஆட் பண்ண போகிறோம், ஆனால் அது இப்போ இல்லை, இது வேகணும் அதுக்கப்புறம். ஓகே, இப்போ இது வந்து தயிர் பச்சடி அந்த பிரியாணிக்காக. நான் இதில் என்னென்ன போட்டிருக்கிறேன்னா ஆனியன் கட் பண்ணி போட்டிருக்கிற அடியில், அப்புறம் கேரட்டு, புதினா, கரேப்புளி, இதுதான் நான் போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதில் தக்காளி வந்து லைட்டாக கட் பண்ணி நான் போட்டுடுவேன். இப்போ நம்ம கர்டு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம கர்டு வந்து இதில் கொஞ்சோண்டி சால்ட்டு போட்டுக்கலாம், அதுக்கேற்ற சால்ட்டு. அப்புறம் கொஞ்சோண்டி சாட் மசாலா, ஒரே ஒரு சில்லி மட்டும் சின்னதாக கட் பண்ணி நான் போட்டுட்டேன். இப்போ இதில் கொஞ்சோண்டி கரைப்புளி வந்து கொத்தமல்லி வந்து கட் பண்ணி போடுவோம். நான் இது பண்ணிட்டேன், இந்த பிளெண்டரில் வச்சு நான் பண்ணேன். இப்போ நம்ம தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாமன்னா இது எடுத்து நம்ம அழகாக பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இது அவ்வளோதான், தயிர் பச்சடி ஓவர். இது மேலே நம்ம தக்காளி வேணால் போட்டிக்கலாம், எனக்கு தேவையில்லைன்னு தோணுது, ஸோ நான் கேன்சல் பண்ணிடுறேன். தக்காளி வந்து எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் பச்சடி வந்து. நம்ம இப்போ வந்து பிரியாணி பண்ணுறோம், எக் பிரியாணி, ஆம்பூர் ஸ்டைலு, அந்த மாதிரி ஒரு ஸ்டைல். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம், அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன் நான். அதில் தேவை இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து பிரியாணிக்கு போடுற ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அனாசி பூவு, லவங்கம், பட்டை, சாஜீரா, இது வந்து ஜாதிகா, இது பவுட்ரு, இது எல்லாமே வந்து. இப்போ நம்ம இது எல்லாமே வந்து ஆயில் இது கொஞ்சம் இதான உடனே இதில் போட்டுடலாம். அப்படியே பட்டை கூட போட்டுக்கிட்டேன் நான். மெயின் வந்து பிரியாணிக்கு
ஹைதராபாத் பிரியாணி வேறு மாதிரி, அது நான் ஒரு நாள் காட்டுறேன். மெயின் வந்து நமக்கு யாருக்கு தான் மெயினுங்க. இந்த எந்த பிரியாணி பண்ணாலும் யாருக்கு மெயினாக இருக்கணும். நான் ஒரு 6 யாலுக்காய் போட்டுக்கிட்டேன். நீங்கள் உங்களோட குவான்டிட்டி பொறுத்து போட்டுக்கோங்க. நான் வந்து பேசிக் காட்டுறேன். நான் இதில் 4 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். டீ கப்பில் வந்து 4 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். 6 கிளாஸ் தான் வாட்டரு. ஹைதராபாத் பிரியாணிக்குன்னா டமோட்டா போட மாட்டோம். இதுக்கு நான் போடுறேன் இப்போ. பட் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து பிடிக்காது, டமோட்டா போடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது, போடணும். இது ஒரு ஸ்டைலு. ஒரு 4 ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிட்டா நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம பொடிசா இல்லை. ஒரு 3 பச்சை மிளகா. இது நல்லா பொன்னிறமா நல்லா கோல்டு கலர்ல ஆகட்டும். இது நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதுல ஒரு 4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன் நான். நல்லா இப்போ நம்ம புதினா போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூனுக்கு வந்து ஜிஞ்சர் போட்டுக்கிட்டேன் நான். 3 ஸ்பூன் ஜிஞ்சர் போட்டுக்கிட்டா. எங்க வீட்டுல கேக்குறேன், தக்காளி போடணுமா வேண்டாமா? அவங்க எல்லாம் வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்களாமா. இவங்க என் தம்பி வைஃபு வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஃபேஸும் காட்ட மாட்டாங்க. ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுடணும். ஓகே, இப்போ நம்ம தக்காளி ஸ்மெல் வருதா? எல்லாம் மண்டதான் ஆட்டுறாங்க. இப்ப டமோட்டா போட்டுக்கிட்டா. நம்ம கலர் வேணா கூட கலர் போட்டுக்கலாம். கலர் வேண்டாம், நேச்சுரலா இருக்கட்டும். வந்து நான் கலர் போடல. அது தம் பிரியாணி இருக்கு பாத்தீங்களா, ஹைதராபாத் பிரியாணி. அது செய்யும் போது காட்டுறேன் உங்களுக்கு வந்து. இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இதாகணும். பாதாம் முந்திரி பேஸ்ட் பண்ணிக்க போறேன். அதுல போடுறது ரிச் பிரியாணி. இது வந்து நல்லா வெந்திச்சு. தக்காளி எல்லாமே வந்து ஸ்மாஷ் ஆயிடுச்சா. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பேஸ்ட் இருக்குதுல்ல, இது கொஞ்சோண்டி போடுவோம். ரிச்னஸ் கொடுக்கும். பிரியாணி வந்து ரிச்னஸ் கொடுக்கும். அதாவது பெஹரு பிரியாணி அதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, அவங்களும் இந்த மாதிரி தான் போடுவாங்க. அப்புறம் இத்தனை நாள் உங்களுக்கு வந்து பிரியாணியில் என்ன சீக்ரெட்டுன்னு தெரியாத ஒரு சீக்ரெட்டு,
கேர்டு மட்டும் போட்ட பத்தாதுங்க, பால் கூட ஊற்றணும். நம்ம கொஞ்சோண்டி பால் ஊற்றணும். பால் ஊற்றதுக்கு அப்புறம் பால் ஒன்றும் கெடாதுங்க, பால் ஊற்றணும். அப்பதான் அந்த ரிச்னஸ் பிரியாணி டேஸ்ட் வரும். பார்த்தீங்களா அந்த ரிச் எப்படி இருக்குதோ நல்லா. இப்போ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சோண்டி தயிர் போட்டிக்கிறேன் நான். அதாவது ஒரு 2 ஸ்பூனு, அதிகமாக இல்லை, 2 ஸ்பூனு. ரிச்னஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குது, க்ரீமியாக இருக்குதுங்களா, க்ரீம். இதுதான் எங்கேயாச்சும் தித்தா அந்த மாதிரி இருக்குதுங்களா, இல்லை பார்த்தீங்களா க்ரீமியாக இருக்குது. நமக்கு நான் இந்த கப்பில் 4 அரிசி எடுத்துக்கிட்டால, அப்போ 6 கப்பு இது எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி இதில் இருக்குது நமக்கு அரிசி வேற ஊற வச்சிருக்கிறேன். ரொம்ப ஊற்றினோம்னா குலைஞ்சிடும். டைமில் நம்ம இது இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம இது கொதிக்கிட்டோம். இது கொதிச்சிச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்துல கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போடலாம். இது மூடி போட்டு வச்சிடலாம். கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு லெமன் புளிஞ்சு வச்சுக்கணும். நம்ம அந்த லெமனும் இதில் போட்டுக்கணும். இது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம சால்ட்டு பார்த்துக்கோம். சால்ட்டு ரைஸுக்கு பத்துமா பத்தாத இப்போவே நம்ம பார்த்துக்கணும். இல்லைன்னா கூட குழம்பு தான் நம்ம பண்ணுறோம்ல. எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுக்குறோம், நான் பார்க்கணும், அவர் பார்க்கணும், நானும் எல்லாமே பார்க்கணுமா. ஊத்து இல்லையா, உப்பு போடணுமா? ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இது இந்த இது எடுத்துட்டு இதுலயே எக்கு போட்டுடலாம். நம்ம இப்போ ஐயோ காலையில் வேலை செஞ்சு எனக்கு இதாகுது. என்ன பண்றது, யூடியூப் கஷ்டங்க, சொல்லிக்க முடியல. இப்போ இது இந்த பக்கம் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பாண்டி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் மட்டன் குழம்பு, கோங்கூர குழம்பு, கோங்கூர மட்டன் கறி, ஆந்திரா ஸ்டைல். நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றிட்டு அவங்க ஊற்ற மாட்டாங்க, நான் ஊற்றுவேன். ஆயில் இப்போ இதில் ஒரு 2 ஏலக்காய். விளையாட்ட பண்றோம் நினைக்கிறாங்க. ஏலக்காய் போட்டாச்சு. எல்லா பாத்திரம் 2 லவங்கம், வீட்டில் அடிக்கடிக்கு சிஜர் காணாமே போகுதுங்க. எங்கதான் போகுது దాంట్లో అవసరం లేదు కదా బిర్యానీ సోంపు. కొంచెండి సోంపు,
அப்புறம் ஆனியனு, இது நல்லா சிகப்பான உடனே இது பார்த்தீங்களா, இந்த செயின் ஹைதராபாத்லேருந்து எடுத்து வந்தாங்க எங்கள் ஹஸ்பண்ட். இது நல்லா இருக்குதுங்களா, பிளாக் பீட்ஸ் கோல்டு. நான் குட்டி குட்டியாக யூஸ் பண்ணுவேன்னு எடுத்து வந்தாங்க. சிகப்பா ஆனக்கப்புறம் புளிச்ச கீரை போட்டுடுவோம் நம்ம இதுல. அதுலயே தக்காளி கூட போட்டுடுவோம். இதுலயே மஞ்சள் போட்டுடுவோம். ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கிறதுல வந்து உப்பு போட்டிருக்கிறேன் நான். இதுல கம்மியா தான் போடணும், ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுட்டா. அப்புறம் அதுலயே போட்டோம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ நம்ம இதுல கொஞ்சம் தான் போடுறோம் நான், ரொம்ப போட்டாமன்னா திகட்டும். ஓகே, நெக்ஸ்ட் டைரக்ஷன் கொடுக்குறாங்க, கொஞ்சமா போடுங்க. அவ்வளோதான், 2 ஸ்பூன். இது நல்லா இப்படியே தனியா வந்து நீங்க வெறும் மணி கூட பண்ணலாம் தெரியுமா, மட்டன் இல்லாம கூட இந்த மாதிரி பண்ணி பிளெயின் பிரியாணி கூட சாப்பிடலாம். ஆந்திராவில் அதிகமா வந்து இந்த புளிச்சக்கீரை தாங்க அவங்க சாப்பிடுறது. குண்டூர் சைடு போனீங்கன்னா இதுதான் மெயின் இருக்கும். என்னன்னா இது புளிச்சக்கீரையே சாப்பிடுவாங்கன்னா அவங்க ஐரன் எனர்ஜி, நல்லா போன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அது கால் வலி இல்லையா, ஜாயிண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாருங்க. அவங்க சொல்றாங்க, நான் சொல்றேன், ஆனா வந்து புளிச்சக்கீரை வந்து லேடிஸ்க்கு வந்து ஐந்தா, அது மட்டும் எனக்கு தெரியும். அவங்களுக்கு ரொம்ப நல்லது புளிச்சக்கீரை சாப்பிட்டா வந்து. அதுல 2 கீரை இருக்குது. சிகப்பு கீரைன்னு இருக்கும் புளிச்சக்கீரைல, அது சாப்பிடாதீங்க, அது அவ்வளவு இது இருக்காது. இந்த வெள்ளை இது மாதிரி வரும், அதோட இலை இருக்கும்ல, இலை இருக்கிற இடத்துல வெள்ளையா இருக்கிறது அந்த கீரை தான் நல்லா இருக்கும். சட்னி கூட அதுதான் போடுவாங்க. பாத்தீங்களா, நான் ஆல்ரெடி அதுல மிளகாத்தூள் போட்டுட்டேன். இது இப்ப பண்ணி இப்பவே சாப்பிட்டா டேஸ்ட் தெரியாது. ஈவினிங் நாளைக்கு அப்படி சாப்பிட்டீங்க வச்சுக்கோங்களேன், சூப்பரான டேஸ்ட் இருக்கும். பாருங்க, நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு பாத்தீங்களா. இது நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து இப்போ நம்ம இது பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம பாதாம் முந்திரி எல்லாமே போட்டால நான் அந்த பேஸ்ட்டுங்க இது.
இதில் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி கூட போட்டுடலாம் நம்ம இந்த ஸ்டேஜில். இப்போ நம்ம ஒரு திருப்பிட்டு சிம்மில் இதாகட்டும், மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். உப்பு போடுறது ஆயில் மேலே வந்துச்சா, இது வெந்துச்சு. ஆயில் மேலே வந்தாலே வெந்திடும். பீஸு நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம எக் பிரியாணி, புளிச்சக்கீரை மட்டன் குழம்பு க்ரீமி, அப்புறம் தயிர் பச்சடி. இது வந்து சண்டே ஸ்பெஷல். 6 கப்பு தானே நான் ஊற்றுனேன். எவ்வளோ பொடி பொடியாக வந்துச்சு பார்த்தீங்களா? இது புதினா, கருவேப்பிலை, ஆனியன், கேரட்டு, ரைத்தா. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதோட பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள். தேங்க்யூ.